இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க சிட்ஃபண்ட்ல வர பணத்தெல்லாம் வைரத்துல தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம். அதனால எங்க கிட்ட 1 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வட்டி மட்டுமே மாசம் 15,000 கொடுப்போம். இது போக குலுக்கல் முறையில மாசத்துக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம் சார். நீங்க வைரத்திலேயே முதலீடு பண்ணாலும் 1 லட்சத்துக்கு எப்படி மாசம் 15,000 கொடுக்க முடியும்? அது ஐயா வாமா. ஐயா வணக்கம். என்ன நீங்க இங்க இருக்கீங்க? நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லையே. ஏமா உனக்கு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ நல்லா தெரியுங்க ஐயா. இவங்க மதுரையில பெரிய சிட்ஃபண்ட் கம்பெனி வச்சிருக்காங்க. இவங்க கம்பெனில பணத்தை கட்டி 3 வருஷமா நான் வட்டி வாங்கிட்டு இருக்கேன். என்ன விஷயமா இவங்க எல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க ஐயா? நாங்க இந்த ஊர்லயும் ஒரு சிட்ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு வந்திருக்கோம். அட நல்ல விஷயமாச்சே. இந்த ஊர் ஆளுங்களுக்குமே நல்லது நடக்குமே. ஐயா நீங்க உங்க மூலமா நம்ம ஊர் ஆளுங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த கம்பெனி உங்க மூலமா இந்த ஊருக்கு வந்ததா இருக்கட்டுமே ஐயா. உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்ல. நீங்களா உள்ள வெயிட் பண்ணுங்க. போங்க. ஐயா என்னங்க ஐயா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஐயோ நாம மட்டும் அவன் கண்ணுல பட்டோம் கண்டிப்பா நமக்கு ஜெயில் தான். எப்படியாவது அவன் கண்ணுல படாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். மா வாமா, உனக்காக தான் இவ்வளவு நேரம் நாங்க காத்துட்டு இருந்தோம். உடனே நாங்க இங்க இருந்து கிளம்புறோமா. கிளம்புறீங்களா? ஏன்? தோ இந்த போட்டோல இருக்கானே இவன் தான் எங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாமா. எது கரிகாலனா? ஆமாமா, இவன் இப்ப எங்களை பார்த்தான்னா அவ்வளவுதாமா. யோ இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கு இந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த பாருங்க, ஏகப்பட்ட செலவு பண்ணி உங்களை எல்லாம் வெளியே எடுத்திருக்கேன். எப்படியும் குணசேகரன் சிட்ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப சரின்னு சொல்லிடுவாரு. இந்த நேரத்துல நான் போய் இன்னொரு ஆளெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. அப்படியே நான் தேடி கூட்டிட்டு வந்தாலும் ஆளை மாத்தி கூட்டிட்டு வந்தா அந்த ஆளு எப்படியா நம்புவான்? இத பாருங்க, நம்ம பேசின மாதிரி காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் நீங்க போகணும். என்னம்மா நீ புரியாம பேசிட்டு இருக்க? அவன் கண்ணுல பட்டா எங்களுக்கு ஆபத்துமா. இத பாருங்க, நம்ம காரியம் முடியற வரைக்கும் கரிகாலம் கண்ணுல படாம இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். புரியுதா? எங்களுக்கு என்னவோ இது சரியா வரும்னு தோணலம்மா. எல்லாம் சரியா வரும், நான் பாத்துக்கிறேன். வாங்க. கரிகாலா, நம்ம கந்தசாமி போன மாசம் அனுப்பின சரக்குக்கு பணத்தை நேர்ல வந்து வாங்கிக்க சொன்னா என்னால போக முடியல. நீ வாங்கிட்டு வந்துடுறியா? சரிங்க சித்தப்பா, நான் போய் பார்க்கறேன். சரி. எப்படியோ தப்பிச்சிட்டோம். போலாம் வாங்க. கரிகாலம் இவங்களை பார்த்தா என்ன எதுன்னு கேட்பான். அப்புறம் இந்த விஷயம் அப்படி இப்படின்னு என் அண்ணன் காதுக்கு போயிடும். அதனாலதான் கரிகாலனுக்கு ஒரு வேலையை கொடுத்து வெளியே அனுப்பிட்டேன். நான் யோசிச்சு பார்த்தேன், ஊருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுங்கிறப்போ அதை பண்றதுல தப்பே இல்லை. உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன். அப்புறம் என்ன, ஐயாவே சொல்லிட்டாருல. நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கே கம்பெனி ஆரம்பிக்கிற வேலையை பாருங்க. சரிங்கம்மா. இன்னைக்கே ஐயாவை கூட்டிட்டு போய் ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சிருங்க. சரியா? சரிங்கம்மா, போய் பேசுறோம். சரி சார் போலாங்களா? அப்ப போலாங்களா? வாங்க வாங்க. வட்டி வருதுன்னா எங்கயாவது கடனை ஒண்ணு வாங்கியாவது கட்டிடுவேனே. கண்டிப்பா இப்பவே இந்த சிட்ஃபண்ட்ல பணத்தை போடுங்க, அப்புறம் பாருங்க. சரிங்க ஐயா. இங்க பாருங்க, நம்பி கட்டுங்க, நான் இருக்கேன். நம்ம ஊர்க்காரங்க நல்லதுக்காக தான் நானே இதை செய்யறேன். உங்களை நம்பாம வேற யாரையா நம்புவோம்? உங்க அண்ணன் சுந்தர ஐயாவை நம்பி நாங்க என்ன வேணாலும் செய்வோம். சிட்ஃபண்ட் கம்பெனியை எப்ப திறக்க போறாங்க? நாளைக்கு.
ஓ அப்ப நான் நாளைக்கே வந்து பணத்தை கட்டிட்டுருங்க. சரி. பொண்ணோட கல்யாணத்துக்காக பணத்தை சேர்த்து வச்சிருக்கோம். அது அந்த சிட் ஃபண்ட்ல போட்டா என் பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து நகை போடுவேன்ல. நிச்சயமா கண்டிப்பா உதவியா இருக்கும். ம். அப்ப பணத்தை போட்டுங்கம்மா. சரிங்க ஐயா. புறப்படலாமா? அப்புறம் இங்க பாருங்க, நீங்க இவங்களை நம்பி தாராளமா பணத்தை போடலாம். சித்தப்பா ஊர்க்காரங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு? இங்க பாருங்கம்மா, அப்ப நாளைக்கு எல்லாரும் உங்க பணத்தை கொண்டு வந்து இவங்க சிட் ஃபண்ட்ல கட்டிடுங்க. சரி, இந்த ப்ராஜெக்டே உங்களுக்காக தான். அப்ப நான் போயிட்டு வரேன். போலாமா? போலாம் சார். ஆ, சித்தப்பா என்ன விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போறாரு? நாளைக்கு நம்ம ஊர்ல புதுசா ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்க போறாங்களாம். அத பத்தி சொல்லி அதுல எங்க எல்லாரையும் பணம் போட சொல்லிருக்காரு. எங்க வானதி நல்லா படிச்சு அருளுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடுவாளோன்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனால தானே இப்ப வந்து அவளை பத்தி என்னென்னமோ சொல்லி இவளை படிக்க விடாம பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்னையும் சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, நீ பெரிய இங்கிலீஷ் டீச்சரு. நீ சொல்லி கொடுத்து இவ படிச்சு கிழிச்சு அதுல என் புள்ள மயங்கி இவ பின்னாடியே வந்துருவானாக்கோ. அடி போடி இவளே. நீங்க பயப்படலன்னு சொன்னாலும் உங்க கண்ணுல பயம் தெரியுதா அத்தையாரே? அதுதான் இப்ப உங்களை இப்படி கோவம் கொப்பளிக்க பேச வைக்குது. ஏய், இங்க பாரு, இந்த ராங்கித்தனமா பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன் அத்தையாரே. நீங்க தான் ரொம்ப ராங்கா பேசிட்டு இருக்கீங்க. எந்த காலத்திலயும் அருள் வானதியை ஏத்துக்க மாட்டான்னு சொன்னீங்கல்ல, கூடிய சீக்கிரத்திலேயே அருள் கூட வானதிய சேர்த்து வைப்ப. அது உங்களால முடிஞ்சா தடுத்து பாருங்க. எப்படி சேர்த்து வைக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டி. கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன். அது நீங்களும் பார்க்க தான் போறீங்க. டோன்ட் வரி அத்தையாரே. ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கியோ? உன் திமிர அடக்கி முதல்ல ஒன்ன இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன்டி. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வானதி படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதனால இவள டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து கிளம்புறீங்களா? உன்னை வச்சுக்கிறேன்டி. அட என்ன, ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வரட்டுறேன்னு சொன்னீங்க, இப்போ வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க.